இன்றைக்கு பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு சுவையில் எப்படி பாவக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த பாவக்காய் குழம்பு சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இந்த சூப்பரான மீன் குழம்பு சுவையில் பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். 3 ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 5 சின்ன வெங்காயம் போட்டு ஆயிலில் நல்லா வதக்கிடலாம். ஆனியனை, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண தக்காளியை போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி இதை கலக்கிடலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். மசாலா பேஸ்ட் ஊற்றிட்டு நல்லா வதக்கிடலாம். ஆயிலில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ தக்காளி மசாலாவெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். மசாலாவெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 2 துண்டு கட் பண்ண தேங்காய், 3 கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையோட காம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவை மையாக அரைச்சாச்சு. இப்போ வாங்க குழம்பு தாளிக்கலாம். 25 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். 25 மில்லி கடலெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் பாதி, கடலெண்ணெய் பாதி ஊற்றியிருக்கேன். மொத்தம் 50 மில்லி ஆயில் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் சோம்பு, கட் பண்ண ஒரு ஆனியன், ஆனியனை நல்லா வதக்கிடலாம் ஆயில்லையே. ஒரு கொத்து கருவேப்பிலை, பாவக்காவை நல்லா துண்டு துண்டாக மீன் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண பாவக்காவை போட்டுக்கலாம். பாவக்காய் ஆயில்லையே நல்லா வதக்கணும். அப்போ தான் கசப்பு தன்மை இருக்காது. பாவக்காய் வதக்கும் போதே நல்லா வாசமாக இருக்குது. பாவக்காவை இந்தளவுக்கு நல்லா ஆயில்லையே வதக்கிடணும். அரைச்ச விழுதை இதில் ஊற்றிடலாம். நல்லா குழம்பு வாசம் இப்போவே ரொம்ப சூப்பராக இருக்குது. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. 2-3 கொதி வந்தோடனே அடுப்பை நம்ம சிம்மில் வச்சிடலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம்.
ஒரு கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப க்ளோஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஓப்பன் பண்ண மாதிரி மூடி வைங்க. அப்போ தான் ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு குழம்புல பாருங்கள். இப்போ கொஞ்சம் மல்லித்தழை தூவி விட்டுடலாம். பாவக்காய் வெந்துருச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். பாவக்காவெல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, நான் மறுபடியும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.